இப்போது நான் நிற்கிற இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஏதோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கான், வேறு ஏதோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேளம்பாக்கம் நியர்பையில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம கேளம்பாக்கம் பக்கத்தில், அதாவது கேளம்பாக்கம் நியர்பையே இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ரீசேல் இண்டிவிஜுவல் வில்லா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர்ஸ்க்கு டெவலப் பண்ணியிருக்க ஒரு டவுன்ஷிப். இதை பற்றி ஃபுல்லாக ஒன்றுமே வீடியோக்குள்ளே போய் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவன் வீடை காமிக்கிறேன்ட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கான் தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இந்த வீடு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 5 வருஷம் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு டவுன்ஷிப்குள்ளே இருக்குங்க. கேளம்பாக்கம் பக்கத்தில் விஸ்தா வில்லா கிரீன் ப்ராஜெக்ட். தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. Where fine living becomes a way of life. Located near Kelambakam in the booming corridor of multiple industries, Villa Green Vista offers a serene living in the cradle of nature. Spread around massive 85 acres, the township is a DTCP-approved gated community that is equipped with ultra-modern facilities. Villa Green Vista is your perfect abode that offers undeniable privileges surrounded with ample greenery and water bodies. Luxury in the scenic landscape finds its true meaning with clubhouse, swimming pool, supermarket, basketball and badminton courts, 6-acre park and water body, gymnasium, and much more facilities. Feel safe and peaceful with secured Wi-Fi network, 24/7 surveillance, underground cabling of power lines, shuttle service, ATMs, health center, storm water drain, sewage treatment plant, and 8-meter street lights. The Villa Green Vista project was identified as the best integrated township 2018 by the prestigious Times Business Awards. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரோடு ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 அடி வரைக்குமே மேலே ஹைட்டு தூக்கி கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் தான். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனோவா கார் விட்டால் கூட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பெரிய கார் ஒரு கார் விட்டிங்கன்னா ஒரு 4-5 பைக் நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் வீடை சுற்றி வரவளுக்குமே செட்பேக் 4 அடி வரைக்குமே செட்பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவாக நீங்கள் கார்டனிங் ஏரியாவை செட் பண்ணிட்டு ஸ்பாட் லைட்லாம் செட் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் காம்பவுண்ட் வால்மே போட்டுக்கலாம். இப்போ ஒன்றுமே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க, வராண்டா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்டு வைக்கிறீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போய் ஒன்று சொல்கிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு கிணறு தண்ணி தாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஓவராலாக 4 கிணறு இருக்குது. இண்டிவிஜுவல் போர்டு எதுவும் போடல, 4 கிணறு இருக்குது. அந்த 4 கிணத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக ஓவர் ஹெட் டேங்க்குக்கு தண்ணி ஏறிடும். ஆட்டோமேட்டிக் தான், தண்ணி குறைய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். இது செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு செப்டி டேங்க் இல்லைங்க, டேரெக்டாக ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே ரோட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ உள்ளே போகலாம். ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இருங்க, காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதால டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வெளியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்லிப்பர் ஸ்டாண்டுன்ட்டு. ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வெளியே கூட விட தேவையில்லைங்க. இந்த ஏரியா ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்காகவே தனியாக செப்பரேட்டாக ஒரு ப்ரைவேட் பிளேஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இபி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன், ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஏரியா, நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் கம் டைனிங்காக நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லிவிங் ஏரியா மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக செட் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் வாங்க
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிட்டீங்க, ஒரு வுட்டில் போட்டு பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பார்க்க. விண்டோவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய விண்டோ, மொத்தம் 6 விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் 3, அந்த சைடில் 3ன்ட்டு வென்டிலேஷனுக்காக. இங்கே வருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக. அவங்களே ஆல்ரெடி வந்து டெனண்ட் வந்து இருக்காங்க, டெனண்ட் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஓனர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடை சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கீ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சோபா போட்டிருக்காங்க பாருங்கள், கார்னர் சோபா மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸுமே இருக்குது. இந்த சோபா போட்டுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி, அதாவது பின்வாசல் போகிற இது தான். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 அடி, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 5 அடிக்கிட்ட நமக்கு சுற்றி வர அளவுக்கு செட்பேக் விட்டுருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் பின்வாசலில் அந்த இடத்துல டேப் பாயிண்ட் இருக்குது. ஸோ கால் கழுவிட்டு அப்படியே இந்த பக்கம் கூட வரலாம். அண்டு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை யூனிட் செட் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலாக பூஜை யூனிட்டுக்கு தான் செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் கவர் பண்ணி அந்த பூஜை இது டோர் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு பண்ணிட்டீங்கன்னா இதை பர்ஃபெக்டாக பூஜை ரூமுக்காகவே செட் பண்ணது. அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடுமே கொடுத்துருக்காங்க, இந்த சைடுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு விண்டோ நமக்கு வந்துடும் வென்டிலேஷனுக்காக, ஏர் சர்க்குலேஷனுக்காக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன் ஆல்ரெடி அவங்க ஆர்ஓ வாட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன், டேப் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செப்பரேட்டாக எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லைங்க, அந்த இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சமைக்கிறது எல்லாமே இந்த சைடில் தான் வச்சு சமைக்கணும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. பட் வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வைக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான, நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது கூட நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து அங்கே வெளியில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியில் தான் ஃப்ரிட்ஜ் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த ஏரியாவில் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுமே நல்லா நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 BHK வீடு தாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1625 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்துடும். உங்களுக்கு பில்டப் ஏரியா இல்லைங்க, லேண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கிரவுண்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி, ஒரு 175 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. 1625 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1425 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும் நமக்கு. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் அது நான் போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ப்ரைஸும் தெரியும் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே தெரியும். வாங்க இப்போ நம்ம போயிட்டு பெட்ரூமை போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹால்லேருந்து இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் வரீங்களா, ஸ்டேர் கேஸ் இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்வெர்டர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோர் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போவே உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றது பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேர் கேஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிவேர் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல், ஷவர் பாயிண்ட் வருவாங்க, ஹீட்டர் பாயிண்ட் வராது. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு ஏஜ்டு பர்சன் 2 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கலாம். சூப்பராக சூட் ஆகுங்க. ஏன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ப்ளஸ் இந்த ரூமுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வுட் ஒர்க்கில் இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் வரும். 2 பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக வரும். ப்ளஸ் செகண்ட் ஃப்ளோரில் வந்து சின்னதாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த லாபி ஏரியாவில் கிச்சன் ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேலே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஆக்சுவலாக ஸ்டேர் கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோரிங் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே இருக்க ஒரு லாபி ஏரியா, லிவிங் ஏரியான்னு சொல்லலாம் சின்னதாக. இந்த இடத்துல கிச்சன் ஸ்டேஜ் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு விண்டோவுமே வந்துடும்.
இன்கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்களுக்கு அங்கே கிச்சனாக செட் ஆகும், மேலே உங்கள் பசங்க இருக்காங்க, கீழே போயிட்டு வர முடியாதுன்னா இந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் எங்கேயுமே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க இந்த பால்கனி தாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்கன்ட்டு, நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த இடம் பாருங்கள், நீங்கள் இங்கே வந்து இதை வந்து நின்று இந்த காற்றை தான் ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போதைக்கு இந்த வியூலாம் அந்த தென்னை மரம், அந்த கிணறு அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இன் ஃப்யூச்சரில் இந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லாகவே பயங்கரமாக டெவலப் ஆகிடும், ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு ஊஞ்சல் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஊஞ்சல் போடுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் அண்ட் மார்னிங் டைமில் சன்ரைஸ்லாம் இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டு சன்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து தான் சன்ரைஸ் வரும், சன்செட் இந்த பக்கம். இப்போ எனக்கு தான் வந்து சன்செட் சூப்பராக இருக்குது பார்க்க, அதுவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 2 பெட்ரூம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம், ரைட் ஆர் லெஃப்ட்? இதுவே போய் பார்த்துடலாம். கரெக்ட், இந்த பெட்ரூம் தாங்க மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமாகவே இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி 2 பேர் இருக்க காட் போட்டிருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க வரும். இதை தாண்டி எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி, இன்னும் ஒரு 2 பெட்டு போடலாங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டைப்பில் தான். இந்த ஏரியா இருக்குல்ல, அவங்க ஃபுல்லாக பீரோ வச்சுருக்காங்க. நீங்கள் பீரோ தான் வைக்க தேவையில்லைங்க. இதை எடுத்துகிட்டு வுட்டில் அப்படியே வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் ரேக்கை அப்படியே செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வீடு வந்து அவர் டெனண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு தான் விட்டுருந்ததால் ஓனர் வரல, ரெண்ட்டுக்கு விட்டுருந்ததால் அவர் அந்தளவுக்கு எதுவும் செட் பண்ணல. இதுவே நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா இந்த வீடை பயங்கரமாக டெவலப் பண்ணலாம், பயங்கரமாக செட் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம்ன்ட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி அப்படியே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு 2மே செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd பெட்ரூம், அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 BHK 3 பாத்ரூமோட நமக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் போட்டாலும் நல்ல ஸ்பேஷியஸாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருந்தது. இதில் வந்து ஒரு 4 அடி 5 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருக்கும். கிங் சைஸ் பெட் போட்டாலும் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நான் திரும்ப சொல்கிறேன், வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அழகே அதுதான். டெனண்ட் இருந்ததால் அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது நமக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டின்னும் போது நமக்கு காற்றுமே நல்லாயிருக்கும். அட்டாச் பாத்ரூமே வந்துடுங்க. அந்த பாத்ரூம் பார்த்தீங்களா மாஸ்டர் பெட்ரூமில், அந்த பாத்ரூமை விட இந்த பாத்ரூம் நல்லா பெரிய பாத்ரூமாக இருக்குது. இதுலேயும் 7 அடி வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதில் இருந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அதான் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அதெல்லாமே 2மே செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீட்டை ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டோம். அண்ட் டெரஸ் இருக்குது, அது மட்டும்தான் பேலன்ஸ். வாங்க நம்ம டெரஸ் போயிடலாம். ப்ரைஸ் சொல்லலை, நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது, ப்ரைஸ் எப்படா சொல்வேன்ட்டு. நம்ம ஒன்றுமே டெரஸில் போய் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். வாங்க இப்போ போயிடலாம். இப்போ நம்ம டெரஸில் தாங்க இருக்கோம். சுற்றி பாருங்கள், நான் சொல்லும்போது இங்கே நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அண்டு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டிசிஎஸ் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, சிறுசேரி டிசிஎஸ் பில்டிங் இங்கேருந்து கிளியராக தெரியுது. நான் அதையுமே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு ஓவர் ஹெட் டேங்க் மேலே வந்துடுவாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க, எவ்வளோ வீடுங்க வந்துச்சு இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேன்றதை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அண்டு ப்ரைஸ் நீங்கள் கேட்கறது தெரியுது. ஒன்றா நான் இங்கே நின்று சொல்லிடுறேன். மேலே ஏறி வந்தோன்னா மூச்சு வாங்குது, அதனால் நடக்க முடியல. ஒன்றா சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 75 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள்.
இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயிலேருந்து எல்லாமே கீ எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுலேருந்து லோனாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், A to Z அவங்க பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திரும்ப சொல்கிறேன், சைட் விசிட் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் 75 lakhs. அண்ட் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அது சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா இருக்க ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே நம்ம கூகுள் ரிவ்யூவில் போய் பாருங்கள், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் நம்மகிட்ட சேலுக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. அண்ட் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன். அப்கமிங் டெவலப்மெண்ட் ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேளம்பாக்கமில் வெறும் வீடோட 3 BHK வில்லாவோட பார்த்தீங்கன்னா 75 லட்சத்தில் யாராவது தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட்டை வந்து பார்த்து உடனே உங்களோட கனவு வீடை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.